ஹே ஆல், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான். இதை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சம்மர் ஹாலிடேஸை வந்து அவங்க ஃபோனோட கொண்டு போகாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியோட கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணினேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே என்னோடய குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா வந்து ஒரு கலர் பேலட் வந்து வாங்கியிருந்தேன். ஆர்ட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 150 பீசஸ் வந்து உள்ளது மாதிரி இது கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு வந்து 330 ருபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து ஒர்த்தபிள் தான். இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 மார்க்கர்ஸ் இருந்தது. அந்த ஸ்கெட்ச் வந்து கொஞ்சம் பெருசாகவே மார்க்கர்ஸாக கொடுத்துருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பென்சிலோட குவாலிட்டியும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த க்ரையான்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் க்ரையான்ஸு, இன்னொன்று ஆயில் க்ரையான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 டைப்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் பேலட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 கலர்ஸ் அதில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரைட் பண்ணியும் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரைட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 மார்க்கர்ஸ் இருந்தது, 24 வேக்ஸ் க்ரையான்ஸ் இருந்தது, 24 ஆயில் பேஸ்டல்ஸ் இருந்தது, 24 கலர் பென்சில் இருந்தது. கிளிப்ஸ் வந்து கொடுத்துருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளிப்ஸ் வந்து எனக்கு 4 தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து 12 வாட்டர் கலர்ஸ் இருந்தது. ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு பேலட்டு, ஒரு ஸ்டாப்லர், ஒரு சிசர், ஒரு ஷார்ப்னர், ஒரு க்ளூ, ஒரு ரூலர், ஒரு எரேசர், ஒரு பென்சில். ஸோ இது எல்லாமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ளே எல்லாமே இது எல்லாமே இருந்தது. ரொம்பவே வந்து சூப்பர் குவாலிட்டியில் தான் இருந்தது. நல்ல ஒரு குவாலிட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேஜ் வந்து இது மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதில் இந்த சிசர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சிசர் வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது என்ன பர்பஸ், என்ன யூஸ் பர்பஸ்ன்னு எனக்கும் அது தெரியல. எதுவும் க்ரையான் எதுவும் ஷார்ப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அது வந்து மெட்டலில் இல்லை, ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது. கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான கலர்ஸ் தான். ரொம்பவே வந்து சூப்பரான கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 6+ வந்து ஏஜஸ் உள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான். இது மேட் இன் சைனான்னு தான் அதில் மென்ஷனும் பண்ணியிருந்தது. அந்த க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சேஃப்டியாக வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வந்து இதானது. அந்த பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பாக்ஸ் வந்து நமக்கு ஒரு இதாக இல்லாமல் சூப்பராக இருந்தது. நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எங்கள் பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் கொண்டாந்து கொடுத்தேன். ரொம்பவே வந்து அவளுக்கு இது பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர்கிட்ட நான் இன்ஃபார்மே பண்ணலை. ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு எப்படியும் 7 days ஆகும் இல்லைங்களா. 7 days டெய்லி எப்போ வரும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதுக்காகவே நான் சொல்லவே இல்லை. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஏன்னா அவர் ரொம்பவே வந்து அதிகமாக ட்ரா பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எனி டைமும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ராடக்ட்டும் நான் வாங்கி கொடுத்தேன்.